மக்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதையை இப்போ கண்டினியூ பண்ணுவோம். சில நாட்களுக்கு பிறகு சாந்தன் தன்னோட ராஜ்யத்தை பார்க்க வெளியே போனாரு. அங்க ஒரு மீனவ பெண்ணை பார்த்து அவளை காதலித்து அவகிட்ட என்னை கல்யாணம் செய்து எனக்கும் என் நாட்டுக்கும் ராணியா இருக்க முடியுமா என்று கேட்டான். இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட கேளுங்க என்று கூறிவிட்டு சென்றாள். அந்த மீனவ பெண்ணோட பெயர் சத்யவதி. கங்கை சாந்தாவை கைவிட்டாள். அதனால சாந்தா மீனவரான சத்யவதியை காதலித்து அவளோட தந்தையிடம் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்க என்று கேட்டார். அதற்கு சத்யவதியின் தந்தை, என்ன இருந்தாலும் உங்கள் மகன் தேவவிரது ராஜ்யத்திற்கு ராஜாவாகி விடுவான். என் மகளின் பிள்ளைகள் ராஜாவாக மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மகனுக்கு அடிமையாக வாழ்வார்கள். அதனால் என் மகளை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சாந்தனுவிடம் கூறினார். அன்று முதல் சாந்தன் கஷ்டப்பட ஆரம்பித்தார். அந்த வலியால் அவர் ராஜ்யம், மக்கள் மற்றும் தனது மகனை பற்றி கூட கவலைப்படல. தந்தையின் வலியை பார்க்க முடியாததால என்ன நடந்ததுன்னு தேவவிரதன் தெரிஞ்சுகிட்டான். தனக்கு அப்பாவின் சந்தோஷம்தான் முக்கியம். எப்படியும் சத்யவதியை அப்பாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். சத்யவதியின் தந்தை கிட்ட போய், நான் ராஜாவாக வருவேன் என்று நீங்கள் நினைப்பதால் அல்லவா உங்கள் கவலை. நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், நான் பிறப்பால் ராஜா இல்லை. நான் அந்த அரியணையில் ஏறமாட்டேன். உங்கள் மகளின் குழந்தைகள் ராஜாவாகுவார்கள் என்றான் தேவவிரதன். சத்யவதியின் அப்பா, இருந்தாலும் இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏனென்றால் இப்போ நீங்க சிம்மாசனத்தை விட்டு வெளியேறலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் சிம்மாசனத்தை விரும்புவார்களா? பின்னாடி இந்த அரியணைக்கு அவர்கள் அடித்து கொல்லப்படுவார்கள். அதனால இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாரு. தேவவிரது வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு முடிவு எடுத்து சபதம் செய்தான். அந்த வாக்குறுதி பூமியையும் வானத்தையும் அதிர வச்சது. அந்த வாக்குறுதி இந்தியாவின் எதிர்காலத்தையே மாற்றியது. அந்த வாக்குறுதி தெய்வங்களை பூமிக்கு வரவழைச்சது. அந்த வாக்குறுதியும் பூமியை தெய்வங்கள் இல்லாமல் ஆக்கியது. அந்த சபதம் மகாபாரத கதையை ஒரு சிறந்த காவியமாக்கியது. அந்த வாக்குறுதி குருக்ஷேத்திரத்திற்கு வழிவகுத்தது. அந்த சபதம் என்னன்னா, தேவவிரதா ஆகிய நான் இந்த காலத்தின் சாட்சியாக குழந்தை பேறு இல்லாத பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று சபதம் செய்தார். இந்த சபதத்தினால தேவவிரதன் பீஷ்மர் ஆனார். அதனாலதான் இனி தேவவிரத்தை பீஷ்மு என்று கதையில் அழைப்போம். 1-2 விஷயங்களால மகாபாரதம் நடக்கல. துவாபர யுகத்தின் முடிவில் நடந்த குருக்ஷேத்திர போருக்கு பல விஷயங்கள் காரணமாகிட்டு. இந்த கதையை கேட்கும்போது இத்தனை சிக்கலான கதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எப்படி நடந்ததுன்னு நம்மளை யோசிக்க வைக்குது. சத்யவதி சாந்தனை மணந்தாள். அந்த மகிழ்ச்சியில சாந்தனு பீஷ்மரை கூப்பிடு, மகனே, உன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக உன் சந்தோஷத்தை தியாகம் செய்தாய். நான் என்ன செய்தாலும் உனக்கு ஈடாகாது. அதனால நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். மரணம் உன்னை நோக்கி வராது. நீ எப்போது சாக விரும்புகிறாயோ அப்போது சாவாய் என்றார். இனி பீஷ்மர் இறக்க விரும்பாதவரை இறக்க மாட்டார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு சத்யவதி கர்ப்பமானாள். சித்ராங்கது, விசித்திர வீர்யா என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. சாந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் பிறந்த குழந்தைகள் சித்ராங்கது மற்றும் விசித்திர வீரியம். அதாவது அவர்கள் பீஷ்மரின் இளைய சகோதரர்களாக இருப்பார்கள். சித்ராங்கது அதே பெயருடைய மற்றொரு கந்தர்வனுடன் போரிட்டு இறந்தார். மேலும் ராஜ்யத்தில் எஞ்சியிருக்கும் கடைசி வாரிசு விசித்திர வீரியதான். ஆனா அப்போதும் விசித்திர வீரியுவின் உடல்நிலை சரியில்லை. இருப்பினும் அவருக்கு முடிசூட்டப்பட்டு அரசனாக்கப்பட்டது. பீஷ்மர் பயந்து போனார். விசித்திர வீரியா நோய்வாய்ப்பட்டு இறந்தால் ராஜ்யத்திற்கு வாரிசு இல்லை. எனவே அவருக்கு உடனடியாக திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டார். அப்போதான் காசி ராஜ்ய மன்னன் தன் மகள்களுக்கு சுயம்வரம் செய்து கொள்வதாக அறிவித்தான் என்பது தெரிய வந்தது. விசித்திர வீரியன் சுயம்வரத்துக்கு அனுப்பப்பட்டால் அவர் தனது நோயால் தோற்கடிக்கப்படுவார். இனி நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பீஷ்மர் ஸ்வயம்வரத்தின் நடுவே நுழைந்து அங்கிருந்த அனைவருடனும் சண்டையிட்டு காசிராஜின் 3 மகள்களையும் கடத்தி அழைத்து வந்தார். அந்த 3 பெயர்கள் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. ஆனா அவர்களில் அம்பா வேறொரு ராஜ்யத்தைச் சேர்ந்த சல்வா என்ற அரசனை காதலித்தாள். இதை அவள் பீஷ்மரிடம் சொன்னால், நான் நேசிப்பவர்களை பிரிக்கும் அளவுக்கு நான் அநீதியானவள் அல்ல. உனக்கு சுதந்திரம் தருகிறேன். நீ காதலிக்கிறவனை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு என்று அனுப்பி வைத்தார். எஞ்சியிருந்த அம்பிகையையும் அம்பாலிகையையும் தன் ராஜ்யத்திற்கு அழைத்து வந்து விசித்திர வீரியவுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படிச்சாலே போதும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகள் படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அல்லது வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கதை படிப்பதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியம்.
மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் வார்த்தைகள்ல எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழுமையான கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் 2 பகுதிகளாக அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்குது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். தன் கனவு நனவாகப் போகிறது, தன் காதல் வென்றது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியைத் தவிர வேறு எதுவும் இருக்காது என்று 1000 நம்பிக்கையுடன் அம்பா தான் காதலனுக்கு சல்வாவை பார்க்கப் போனாள். அவர்கிட்ட இனி நம் காதலை தடுப்பது எதுவும் இல்லை, நம் காதலை வெல்ல திருமணம் செய்து கொள்வோம் என்றாள். அதற்கு சல்வா, என்னை மன்னியுங்கள் அம்பா, என்னால் உன்னை மணக்க முடியாது. உன்னுடைய ராஜ்யத்தை யாரோ தோற்கடித்து உன்னை அழைத்துச் சென்ற பிறகு இந்த ராஜ்யத்தின் பேரரசியாகிய என் அரச ராணியாக உன்னை ராஜ்யத்தில் இருக்க என்னால் அனுமதிக்க முடியாது. என் அமைச்சர்களோ என் மக்களோ அதை ஏற்க மாட்டார்கள். பீஷ்மர் உன்னை தூக்கிச் சென்றபோதே நீ அவனுக்குச் சொந்தக்காரனாகிவிட்டாய். நீ என்னுடையவன் அல்ல, என்னை மன்னியுங்கள் என்று மறுத்துவிட்டான். அம்பாவின் குரல் பேசாமல் இருந்தது. கண்களில் இருந்து வருவது கண்ணீரோ ஓட்டமோ என்பது போல. அந்த நொடியில் மானமுடைந்து போனாள். பாறை போல நின்றிருந்த சல்வாவை எவ்வளவோ பார்த்தும் சல்வா திரும்பி பார்க்கவில்லை. அவளின் நம்பிக்கைகள் அனைத்தும் 1000 துண்டுகளாக சிதறி என்ன செய்வதென்று தெரியாமல் வேணு மீண்டும் பீஷ்மரிடம் வந்தான். எப்பொழுது நீ என் ராஜ்யத்தை வென்று என்னை கைப்பிடித்து சுயமாக ஒழுங்கமைக்கப்பட்ட சபையிலிருந்து என்னை அழைத்துச் செல்கிறாயோ, அந்த தருணத்தில் நான் உன்னுடையவனாக இருப்பேன் என்று சல்வா நிராகரித்ததை பீஷ்மரிடம் சொன்னாள். மேலும் இனி நான் உன்னுடையவள், அம்பா, பீஷ்முவிடம் என்னை மணந்து கொள் என்றாள். பீஷ்மர் ஏற்கனவே அம்பிகை மற்றும் அம்பாலிகாவை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால்தான் வீசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும், என் சபதத்தால் நான் உன்னை மணந்து குழந்தைகளை பெற முடியாது, எனவே என்னை மன்னித்துவிடு என்றார் பீஷ்மர். அதற்கு அம்பா, என் ராஜ்யத்தை தாக்கினாய், அழைத்துச் சென்றாய், என் அன்புக்குரியவர்களிடமிருந்து என்னை பிரித்தாய், என்னை நேசித்தவனை என்னை நிராகரிக்கச் செய்தாய், என்னுடன் சேர்வாள் என்று நினைத்தாலும் என்னை வேண்டாம் என்றாய். பெண்ணை பெற்றெடுத்த நீ உன் ராஜ்யம் எது மகிழ்ச்சியாக இருக்கும்? நீ ஏன் இவ்வாறு சபதம் செய்தாய்னு சொல்லி அவளும் ஒரு சபதம் செய்தாள். அவள், எந்நேரமும் உன் சாவுக்கு நானே காரணமாக இருப்பேன் என்று பீஷ்மர் முன் சபதம் செய்துவிட்டு காட்டிற்கு சென்றாள். பீஷ்மர் சோகமாக இருந்தாலும் தனது பொறுப்புகள் மற்றும் சபதம் காரணமாக அமைதியாக இருந்தார். இதற்கிடையில விசித்திரவீர்யு நோய்வாய்ப்பட்டு இறந்தார். பிறகு சத்யவதி, அம்பிகை, அம்பாலிகா ஆகியோர் விதவையானார்கள். ராஜ்யத்திற்கு ராஜா இல்லை, வாரிசு இல்லை, முழு ராஜ்யமும் குழப்பத்தில் இருக்கும். நான் ராஜாவாக இருப்பேன், அதாவது நானே ராஜாவாவேன் என்ற நெருக்கடியில் அனைத்து அமைச்சர்களும் உள்ளனர். இப்படியே விட்டால் இன்னும் சில நாட்களில் சாம்ராஜ்யம் வீழ்ந்துவிடும். இந்த சூழலை பயன்படுத்தி அண்டை நாட்டு மன்னர்கள் நம்மை தாக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த நிலைமையை மேம்படுத்த ஒரே ஒரு வழி உள்ளது, வாரிசு பிறக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று யோசித்த சத்யவதி பீஷ்மரை அழைத்தாள். பீஷ்மா, தற்போதைய நிலை உங்களுக்கு தெரியும். இப்போது ராஜ்யம் நன்றாக இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உன் தம்பியின் மனைவிகளான அம்பிகையையும் அம்பாலிகாவையும் நீ மணந்து அவர்களுக்கு வாரிசுகளை வழங்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு பீஷ்மர், நான் சபதத்திற்கு கட்டுப்பட்டவன், நீ சொல்வது போல் என்னால் செய்ய முடியாது. அதற்கு சத்யவதி, நீ வாக்களித்தது எனக்கானது, இப்போது அந்த வாக்குறுதியை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அதற்கு பீஷ்மா, உனக்காக நான் சபதம் செய்திருக்கலாம், ஆனால் நான் சபதம் செய்தேன், நான் என் வார்த்தையை மீறக்கூடாது. நான் சொல்வதை செய்யாவிட்டால் என் மதிப்பு என்ன? இது எனக்கு தர்மமாக திருக்காது என்று தோன்றுகிறது, அதை செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை என்றாள் சத்யவதி. அதற்கு சத்யவதி, இன்னும் ஒரு வழிதான் இருக்கிறது. நான் என்றென்றும் என் மனதில் வைத்திருந்த இரகசியத்தை உங்களுக்கு சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்று இரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தாள் சத்யவதி. நான் உன் தந்தையை மணக்கும் முன் பர்சரா என்ற ஒருவனை காதலித்தேன். அந்த அன்பின் பிரதிபலிப்பாக ஒரு மகனும் பிறந்தான். திருமண பந்தத்தில் பிறந்த மகன் என்பதால் அதை தானே வளர்ப்பதாக பர்சரா எடுத்தார். அவர் இப்போது வளர்ந்துவிட்டார். அவர் பேர் வியாசர். அவளை அழைத்து வர பீஷ்மரை அனுப்பினாள். இந்த மகாபாரதம் வியாசர் எழுதிய கதை. நம் உலகில் வியாசரை விட சிறந்த கவிஞர் யாரும் இல்லை. ஏனென்றால் மகாபாரதத்தை விட பெரிய கதை எந்த மொழியிலும் எந்த நாட்டிலும் இல்லை, முற்றிலும் இல்லை என்று
எப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டியதில்லை. உலகில் உள்ள அனைத்து புராணங்களைப் பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தை அவற்றையும் உங்களுக்குச் சொல்வேன். மகாபாரதத்தை எந்த புராணக் கதையும் நெருங்குவதில்லை. இவ்வளவு பெரிய கதை இது. அது ஒரு சவால். பீஷ்மர் வியாசரை சந்திக்கிறார். அவர்கள் ஒருவரையொருவர் முதல் முறையாக பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் 2 பெரிய மனிதர்கள் சந்திக்கும்போது ஒரு பெரியவரை சந்திக்கும் உணர்வு அவர்களின் கண்களில் கண்டிப்பாக தெரியும். பீஷ்மர் வியாசரை தனது ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்றார். சத்யவதி வியாசரை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். வியாசரிடம் நிலைமையை விளக்கினார். அம்பிகைக்கும் அம்பாலிகாவுக்கும் குழந்தை வேண்டும் என்று சொன்னாள். அம்மா, நான் பிரம்மச்சாரி. ஆனால் அம்மா சொல்வதைக் கேட்பது கடமை. எனவே நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்றார். இங்கே நீங்கள் கவனித்தால் பீஷ்மர் தனது தாயின் வார்த்தைகளை விட தனது சொந்த வார்த்தைகளை பின்பற்றுவது நல்லது என்று நினைத்தார். வியாசர் தன் சொல்லை விட தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிவதே மேல் என்று எண்ணினார். தர்மம் என்றால் என்ன என்று நீங்களே சொல்லுங்கள். அதனால்தான் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பார்வையில் ஒரு உண்மை இருக்கிறது. சூழ்நிலைகளின் செல்வாக்கின் மூலம் நாம் மக்களை மதிப்பிடுகிறோம். அது மிகவும் தவறு. எனவே நல்லதும் கெட்டதும் சூழ்நிலைகளில் உள்ளன, ஆனால் மனிதர்களில் இல்லை என்பதை உணருங்கள். வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. எனது மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோ கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா செஞ்சுக்கோங்க. பாய்.